Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா illustrator மூலமா எப்படி ஒரு சிம்பிள் டிசைன் ஒன்னு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல்ல போய்ட்டு நியூ print இதல வந்து A4ன்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்றேன். ஓகே பண்ணா ஒரு blank document ஒன்னு இப்படி வருங்க. இத வந்து zoom டூல செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் zoom பண்ணி கொள்றேன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிக்கொள்றதுக்கு. ரைட். இப்போ இங்க நான் வந்து என்ன பண்ணனும்னா ஒரு இதழ் மாதிரி ஒன்னு கீறணும். இந்த பென் டூல செலக்ட் பண்ணிட்டு இதல வந்து ஒரு கிளிக் இங்கன பண்ணிட்டு மேலே இங்கன ஒரு கிளிக் பண்ற நேரம் இப்படி ஒரு இழுங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்னு வரும். இத செலக்ட் பண்ணிட்டு இங்கன வச்சிட்டு இத செலக்ட் பண்ணிட்டு இங்கன ஒரு கிளிக் பண்ணிட்டு இத அப்படி ஒரு இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னு வந்துரும். உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா இதோட ஸ்ட்ரோக்கை வந்து நீங்க நான் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து கலரை வந்து நான் வந்து ரெட்டாக மாற்றிக்கொள்கிறேன். ரைட், ரெட்டாக மாற்றிக்கொள்கிறேன். கலரை வந்து நான் வந்து ரெட்டாக மாற்றிக்கொள்கிறேன். அப்படி இப்போ ரெட் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு இதில் வந்து ஒரு பூ வடிவத்துக்கு இப்படி மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். அப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பார்த்தீங்கன்னா இருக்குது ரொட்டேட்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இதை கொண்டாந்து இப்படிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் வந்து சரியாக அந்த மிடில் இருக்கும். ரைட், இந்த ஆப்ஜெக்டை பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டை வைக்கிறேன். அப்படியே வச்சுட்டு இதை ரொட்டேட் டூல், இந்த ரொட்டேட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு சரியாக இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே இருக்கும் அப்படி ரொட்டேட் டூல் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் சும்மா அப்படி மூவ் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் இப்படி ரொட்டேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி சரியாக ஒரு இப்படி ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் டூல் எங்கே வைக்கிறனால இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஷிஃப்ட் கீயை உங்கள் கீபோர்டில் பிடிச்சிக்கிட்டு இதை இப்படியே கீழே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி இப்போ இப்படி நான் வச்சுருக்கேன் இப்படி ரொட்டேட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இதை கொஞ்சம் இப்படி இழுத்துட்டு ஆல் கீயை பிடிச்சிக்கிட்டு இதை அப்படி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆகிடும். ரைட், இப்போ ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகும் இந்த இடத்துக்கு. ஆல் கீயை பிடிச்சிக்கிட்டு ஏங்கண்ணே ஆல் கீயை ஷிஃப்ட் கீயை விட்டுட்டு ஏன் ஆல் கீயை பிடிக்கிறீங்கன்னாங்கண்ணே இதை வந்து ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறதுக்கு ஆல் கீயை ப்ரெஸ் பண்ணால் தான் ஒரு காப்பி ஒன்று வரும். காப்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் டியை வந்து செலக்ட் பண்ணுற நேரமா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பீஸ் வந்து அமையும். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வெளியே இப்போ கொஞ்சம் இங்கிட்ட வந்துருச்சுன்னா இதை நீங்கள் சிம்பிளாக கொண்டாந்து மூவ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்க முடியும் விஷயத்தை. ரைட், வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள் சிம்பிளாக இன்னொருத்தர் சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பென் டூல் எடுத்து ஒரு கிளிக் பண்ணுங்கள், மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை இந்த மாதிரி இழுத்துக்கொள்ளுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக், இதில் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி இழுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு இதழ் வந்துடும் இந்த மாதிரிக்கு. இப்போ இந்த இதழை என்ன பண்ண போகிறீங்கன்னா ரொட்டேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தான் ரொட்டேட் ஆகணும். இந்த மிடில் பாயிண்ட் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு இழுங்க. இங்கே அப்படி இழுத்திங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வருது. வந்தோடனே வால் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி இழுத்து பேஸ்ட் ஆயிரும். சாரி, ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு ஒரு இழுங்க. அப்படி ஒரு வால் கீயை எடுத்துகிட்டு என்ன பிடிச்சிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதே அளவு ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக இதே ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி வர்றதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணுவது மூலியமாக இந்த மாதிரி வரும். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளலாம். சிம்பிள். ரைட், இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எலிப்ஸ் டூல் ஒன்று எடுத்து இங்கே நான் வந்து ஒரு வட்டம் ஒன்று வரையணும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு வட்டம் ஒன்று வரைங்க. வரைஞ்சிட்டு இந்த வட்டத்தை கொண்டு வந்து இங்கே வைங்க. மிடில் இந்த மாதிரி வைங்க வட்டத்தை. ரைட், இப்படி வச்சு வட்டது. ரைட், இப்போ வந்து இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இதழுக்கு நான் மாற்றி கடல் கொடுக்குறேன். இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து ஒரு மஞ்சள் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஒரு பச்சை கொடுக்குறேன். இதை வந்து ஒரு மஞ்சள், இதை வந்து ஒரு பச்சைக்கு கொடுக்குறேன். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளலாம் உங்களோட வேலைகளை. இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த விஷயம் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இந்த வட்டத்தில் இருந்து ஒரு காப்பி ஒன்று எடுக்க போகிறேன். இந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை சின்னதாகிட்டு இதை கொண்டாந்து இப்படி வச்சுட்டு இதை கலரை வந்து நான் மாற்றுறேன். ஒரு மஞ்சள் கொடுக்குறேன். மாற்ற தேவையில்லை. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கலர் பிக்கர் டூலில் இங்கே வச்சிங்கன்னா ஆனால் இந்த மாதிரி மாறிடும். ரைட்,
இந்த மாதிரி செஞ்சு கொள்கிறேன் விஷயத்தை. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஷேப்ஸ் நீங்கள் வந்து செஞ்சு பழகுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து புரியும். இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.